ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேட்டன் உன்னிமுகனோட செட் கெட் பேபி இதோட ட்ரைலர் ரியாக்ஷன் தான் இன்னைக்கு இந்த வீடியோ ரியாக்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேட்டன் உன்னிமுகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிறையா சீன்ஸ் வந்து நம்ம நிறையா சீன்ஸில் நிறையா மூவி சீன்ஸ் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ரொம்ப ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கோ மூவி ஃபுல் மூவி நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணி முடிக்க போகிறோம். ஒரு சீன் 7 வரைக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக சிட் பண்ணி பாருங்க. வேற மாதிரி தரமா வந்து செஞ்சிருப்பாரு சேட்டன் உன்னிமுகன். ஒரு மனுஷன் இப்படியெல்லாம் வந்து நடிக்க முடியுமான்னு பார்த்தா வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நடிப்புல வந்து பார்த்தீங்கன்னா, இறங்கி வந்து வேலை வந்து பார்த்துருப்பாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸ் வந்து நெருங்கிட்டோம். இன்னும் 2 சீன் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணா அந்த மார்கமே ஃபுல்லா வந்து முடிஞ்சிரும். நம்ம கெட் செட் பேபில வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நடிச்சிருக்காரு, என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அத பத்தி பேசுவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க யாரும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகான அழுத்திட்டு ஆல்ன்னு வந்து போட்டுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். They are truly God's gift. നമ്മൾ സിൻസിയറായിട്ട് വർക്ക് ചെയ്താൽ ദൈവം നമ്മുടെ കൂടെ ഉണ്ടാവും. I see that we have a gentleman this class. Hi Arjun. എന്തിനാ മോനെ നീ ഗൈനക്കോളജി എടുത്ത്? ഇതിനൊക്കെ തന്നെ. നീ ഗൈനക്കോളജിസ്റ്റ് ആണെന്ന് ഞാൻ അവരോട് പറഞ്ഞിട്ടില്ല. അതെന്താ അത് പറഞ്ഞൂടെ? ഒരു പെണ്ണിന്റെ പ്രശ്നങ്ങൾ മറ്റാരേക്കാൾ കൂടുതൽ മനസ്സിലാക്കാൻ അവന് കഴിയും. പിന്നെ അവന് പഠിപ്പാണ് മെയിൻ. അവന് ഞങ്ങളെ പെൺപിള്ളേരൊന്നും നോക്കാൻ പോലും സമയം കിട്ടിയിട്ടില്ല. നിങ്ങളെ പോലുള്ള ഈഗോ സെൻട്രിക് ഷോവണിസ്റ്റ് ആൾക്കാരെ ലോകം കാണട്ടെ. ചേച്ചി ആരുടെ ചേച്ചി? നമ്മൾ ഈ പാടൊക്കെ പെട്ടിട്ട് ഇതെങ്ങാനും വർക്കൗട്ട് ആയില്ലെങ്കിൽ ആവും. എന്റെ കുഞ്ഞെന്നൊക്കെ പറയുമ്പോ ബിന്ദു നിങ്ങളുടെ കുഞ്ഞിനെ ക്യാരി ചെയ്യുന്ന ഒരു വെസൽ മാത്രമാണ്, ഒരു പാത്രം. ദാറ്റ്സ് ഇറ്റ്. ഐ തിങ്ക് ഷീ ഈസ് ദി ആപ്റ്റ് കാൻഡിഡേറ്റ്. അർജുൻ ബിപി ലോ ആണ്. മേക്ക് ഇറ്റ് ഫാസ്റ്റ്. ഞാൻ എന്തെങ്കിലുമൊക്കെ ആവുമെന്ന് വിശ്വസിച്ചിരുന്നു. ചുരുക്കം പേരിൽ ഒരാളായിരുന്നു ഞാൻ. അവരങ്ങ് മറന്നുപോയി. അപ്പൊ നിങ്ങക്ക് ശത്രുക്കളൊക്കെ ഉണ്ടോ? ഉണ്ടല്ലോ. ഒരാൾ അല്പം ഒന്ന് വളരുമ്പോഴേക്കും വെട്ടിയിടാൻ ഒരു 100 പേരെങ്കിലും കാണും. ഏറ് നിങ്ങൾക്കിട്ടാണെങ്കിലും കൊള്ളുന്നത് ഞങ്ങൾക്കിട്ടാണെന്നറിയാവുന്ന ആരോ ഒരാൾ. നീ ആരാണ് നിന്റെ വിചാരം? ഓൾ ദ ബെസ്റ്റ്. ഓക്കെ, താങ്ക് യു. അല്ല സാർ, എനിക്കൊരു ഓൾ ദ ബെസ്റ്റാ. சூப்பரா இருந்துச்சு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நிக்கிலா விமல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. நிக்கிலா விமல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பார்க்கும்போது இந்த தமிழ்ல வந்து வெற்றி மூவி வெற்றி மூவில தான் வந்து பார்த்தேன். ஒரு ஒரு கிராமத்து அழகான வந்து சூப்பரா வந்து நடிச்சிருந்தாங்க. பார்த்தா வந்து பார்த்தோன்னா, மலையாளின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சூப்பராவே நடிச்சிருக்காங்க. இந்த மூவில வந்து நடிச்சிருக்காங்க. நம்ம சேட்டன் உன்னிமுகனை பத்தி வந்து சொல்லவே தேவையில்ல. நம்ம மார்க்கோ மூவில வந்து அல்டிமேட் தாறுமாறு தக்காளி சோறு அப்படிங்கிற மாரி வந்து நடிச்சிருக்காரு. அதே அதே சேட்டன் உன்னிமுகன் வந்து இந்த மூவில வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு சாக்லேட் பேபி மாரி வந்து காமிச்சிருக்காங்க. இந்த மூவில வந்து டாக்டரா இருந்திருக்காரு. பிரசவம் வந்து பார்க்குறாரு. டாக்டருக்கு வந்து படிச்சுட்டு அந்த டாக்டர் அங்க படிக்கும்போதே வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லேடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொல்ல பண்றாங்க. நம்ம சேட்டன் உன்னிமுகன் வந்து யார தான் வந்து பார்த்தீங்கன்னா தொல்ல பண்ணல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் உன்னிமுகனுக்கு வந்து ஜாஸ்தி. அது வந்து ஒரு லேடிக்கு வந்து பிரசவம்லாம் பார்க்குறாங்க. நல்லா இன்ட்ரஸ்டிங்கா வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த மாசம் வந்து 21 வந்து வருது. பார்ப்போம். இந்த மூவி கூட நம்ம ஓடிடில வந்தவாட்டி நம்ம ரியாக்ட் பண்ணிக்குவோம். நம்ம கம்யூனிட்டி டேப்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து என்ன மூவி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். பரோஸ் மூவியும், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, பனி மூவியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்டிருந்தோம். எந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்றாங்களோ அந்த மூவி நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கோ மூவி வந்து பார்த்தீங்கன்னா, சீன் 7, சீன் 8 வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. எப்படி சொல்றது? ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு வெறித்தனமாலாம் நடிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவி வந்து கண்டிப்பா ஒரு உதாரணம். எதனாவது பார்த்தீங்கன்னா,
என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மார்க்கோ மூவிக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அவார்டு கண்டிப்பா அது தரணும். அது என்ன தரப்போறாங்கன்னு சொல்லி தெரியல. அது எதுக்குன்னு சொல்லி தரேன்னா, அந்த நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற மாரி சொல்றோம்ல. நான் லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபகத் ஃபாசில் சாருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இது வந்து சொல்லியிருந்தேன். ஆ அதே அதே சேம் ஈக்குவல் தான் சொல்றது பார்த்தீங்கன்னா, உன்னிமுந்தன் சாருக்கும் வந்து சொல்றேன். நடிப்பு இந்த அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இறங்கி நடிக்க முடியுமா? வெறித்தனமா நடிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவி வந்து அவருக்கு ஒரு உதாரணம். கண்டிப்பா எதனாவது ஒரு அவார்டு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் வேண்டிக்குவோம். ஆ கெட் செட் பேபில வந்து வரக்கூடிய 21 வந்து வருது. எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அத பத்தி பேசுவோம். ஓகே இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பெல் ஐகான் இருக்கும். அதையும் தட்டி விட்டு ஆல்லையும் போட்டுங்க. அப்ப நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இதுபோல நல்ல வீடியோல நம்ம நெக்ஸ்ட் சந்திப்போம். பாய்.